தமிழர்களோட சங்க காலம் அப்படிங்கிறது 2ஆம் நூற்றாண்டுல இருந்து கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பெருசா நமக்கு எதுவும் தெளிவா தெரியல. ஆனா 2ஆம் நூற்றாண்டுல இருந்தா சைவம், புத்தம், சமணம் இவங்க எல்லாருமே தத்தமது அவங்களோட தத்துவங்களை பல்வேறு புத்தகங்கள், பல்வேறு இலக்கியங்கள் மூலமா நமக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. அதுல நமக்கு கிடைச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒரு கொஞ்சம் பாதி தான் கிடைச்சிருக்குது. இன்னும் நிறைய காலப்போக்கில் அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 11 கீழ்கணக்கு, 10 பாட்டு, 8 தொகை, அப்புறம் கம்பராமாயணம் மற்றும் இந்த 50 இலக்கியங்கள் இது எல்லாமே அந்த காலத்துல தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றதும் நமக்கு தெரிய வருது. இந்த மாதிரியான தமிழையும் தமிழர்களோட சிறப்பையும் சொல்ற இந்த நிகழ்ச்சி தான் வணக்கம் இது விழா. விழா நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டோட வரலாறையும் பெருமையும் சொல்லக்கூடிய இடங்கள் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல எல்லா இடங்கள்லயும் இருக்குது. பெருமை சொல்லக்கூடிய கல்வெட்டு, மலைகள், கோவில்கள் நிறைய நம்ம விழா நிகழ்ச்சியில பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி தமிழ்நாட்டோட வரலாறையும் பெருமையும் ஒரு கட்டத்துக்கு மேல சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம் சென்னையில இருக்கிற சாந்தோம் பெசிலிகா சர்ச். இந்த சாந்தோம் பெசிலிகா சர்ச்சுக்கும் தமிழ் வரலாறுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்குது. என்ன சம்பந்தம் அது? அந்த சாந்தோம் பெசிலிகா சர்ச்சோட வரலாறும் கதையும் என்ன, எப்படி அங்க வந்துச்சு, சாந்தோம் அப்படிங்கிற அந்த பெயர் எப்படி வந்துச்சு, இது எல்லாமே இப்ப நம்ம பார்க்க போறோம். பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழர்களின் வரலாற்றில் கலாச்சார மாற்றங்கள் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த சமயத்தில் இந்த நாட்டை ஆண்டு வந்த மன்னர்களின் வியாபார தொடர்புகள், கலாச்சார தொடர்புகளை மையப்படுத்தியே இருந்து வந்திருக்கிறது. அப்படித்தான் நமது உணவு பழக்க வழக்கங்கள், உடைகள், இருப்பிடங்கள், கலைகள் என்று எல்லாமே தமது அடையாளங்களை கால ஓட்டத்திற்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொண்டே இருந்து வந்திருக்கின்றன. அவ்வாறுதான் மத நம்பிக்கையும் இந்த நாட்டில் இருந்து வந்திருக்கிறது என்பது வரலாற்றை புரட்டி பார்த்தால் நம்மால் அறிய முடியும். இயேசுவின் சீடர்களில் ஒருவரான செயின்ட் தாமஸ் இயேசுவின் கொள்கைகளை பரப்புவதற்கு மயிலாப்பூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளை தேர்ந்தெடுத்து இருந்திருக்கிறார் என்று வரலாறு நமக்கு சொல்கிறது. அவர் வாழ்ந்த இடம், இருந்த இடம், இறந்த இடம் இதுதான் என்று அறுதியிட்டு கூற 15ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் இந்தியா வந்தார்கள். போர்ச்சுகீசியர்கள் ஏறக்குறைய இந்த 16ஆம் நூற்றாண்டிலே அவர்கள் இங்கே வந்து அதன் பிறகு இங்கே இருக்கின்ற இந்த கோயிலை அவர்கள் கட்டுகிறார்கள். அதுக்கு முன்பாக அது சாதாரண ஒரு சிறிய கோயிலாக இருந்திருக்கிறது. அதன் பிறகு அதை அவர்கள் கொஞ்சம் பெரிதாக கட்டுகிறார்கள். அந்த போர்ச்சுகீசியர்கள் அவருடைய காலத்தில் தான் இது கட்டப்படுகின்றது. அதன் பிறகு மீண்டுமாக 1892ஆம் ஆண்டிலே மீண்டுமாக அது இடிக்கப்பட்டு 96ஆம் ஆண்டிலே புதிதாக இந்த சாந்தோம் பேராலயமானது பெரிதாக இப்ப இருக்கின்ற பார்க்கின்ற அந்த ஒரு கோயிலானது கட்டப்பட்டிருக்கின்றது. அப்படி வந்த பொழுது அவர்கள் செய்த ஆராய்ச்சியின் விளைவாக செயின்ட் தாமஸ் புதைக்கப்பட்ட இடம் என்பதற்கான ஆதாரங்கள் இப்போதிருக்கும் சாந்தோம் பகுதியில் அவர்களுக்கு கிடைக்கப் பெற்றன. அதைத் தொடர்ந்து மேற்கொண்ட ஆராய்ச்சியில் அவர் இறந்த இடமாக இப்போதிருக்கும் பரங்கிமலையும், அவர் ஜெபம் செய்த இடமாக சின்னமலையிலும் சில ஆதாரங்கள் கிடைத்தன. அப்பொழுது செயின்ட் தாமஸ் அவர்களின் நினைவாக இங்கேயே ஒரு தேவாலயம் எழுப்ப முடிவு செய்து அவர்கள் கட்டியதுதான் இப்பொழுது இருக்கும் சாந்தோம் தேவாலயம். பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த சிறிய தேவாலயம் இருந்த இடத்தின் கீழேதான் செயின்ட் தாமஸ் என்று சொல்லப்படும் தோமையாரின் கல்லறை இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆண்டு வந்த ஃபாதர் பான்டியானோ என்பவர்தான் இந்த இடத்தில் தேவாலயம் ஒன்றை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டுகிறார். அதனைத் தொடர்ந்து வந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த சாந்தோம் தேவாலயம் சென்னையில் ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களின் முக்கிய தேவாலயமாக இருந்து வந்திருக்கிறது. சென்னையின் அநேக பழங்கால கட்டிடங்கள் எல்லாம் ஐரோப்பிய கட்டிடக்கலையின் தாக்கத்தை பெரிய அளவில் நம்மால் காண முடியும். அதே போலத்தான் இந்த சாந்தோம் தேவாலயமும் ரோமன் மற்றும் போர்ச்சுகீசிய கட்டிடக்கலைகளின் தாக்கத்தில் விளைந்த கோத்திக் கட்டிடக்கலையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது.
கோத்திக் கட்டிடக்கலை அதை சார்ந்த ஒரு சிறப்பம்சங்களை இது பேராலயம் கொண்டிருக்கிறது. இதனுடைய நீளம் 112 அடிகள் இருக்கிறது, அகலம் 33 அடிகள். அதே போல இதனுடைய உயரம் தரைமட்டத்திலிருந்து 155 அடி உயரம் இருக்கின்றது. அதே போல இந்த ஆலயத்தில் பார்க்க 3 கோபுரங்கள் இருக்கும். அதுல 2 கோபுரங்களிலே ஆலய மணிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது மிகவும் மனதிற்கு கவருகின்ற விதத்திலே இந்த கோத்திக் கட்டிடக்கலையும் சரி, அதே போல இந்த பேராலயத்தினுடைய பேரழகும் எல்லா மக்களையும் ஈர்த்துக் கொள்கிறது. அதிலும் சிறப்பாக தோமையாருடைய அந்த கல்லறை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்தியாவில் இருக்கும் மிக பழமையான தேவாலயங்கள் அனைத்துமே இந்த கோத்திக் கட்டிடக்கலையின் அடிப்படையில் தான் கட்டப்பட்டிருக்கின்றன. மிக உயர்ந்த கோபுரங்கள், மிக கூர்மையான கோபுர உச்சி, உயரமான மேற்கூரைகள், கூரை கண்ணாடிகளில் இயேசு மற்றும் சீடர்களின் ஓவியங்கள், தொழுகை மண்டபத்தின் இருபுறமும் உயர்ந்த பெல்ஜியம் கண்ணாடி வகைகள் மற்றும் அதன் மீது ஓவியங்கள் என்றுதான் இந்த கோத்திக் தேவாலயங்கள் அமைந்திருக்கும். இன்று உலகம் முழுவதும் உள்ள அநேக கத்தோலிக்க தேவாலயங்கள் அனைத்துமே இந்த கோத்திக் கலையின் அடிப்படையில் தான் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. பாரிஸ், ஸ்பெயின், லண்டன் போன்ற இடங்களில் இருக்கும் புகழ்பெற்ற கட்டிடங்கள், தேவாலயங்கள் அனைத்துமே இந்த கோத்திக் கட்டிடக்கலையின் வெளிப்பாடுதான். இந்த பிரம்மாண்டமான சாந்தோம் தேவாலயத்தில் நிச்சயம் பார்க்க வேண்டிய பல அற்புதங்கள் இருக்கின்றன. குறிப்பாக சாந்தோம் பேராலயத்தை பற்றி சொல்லுகிற பொழுது இது தமிழகத்தினுடைய ஒரு தலைநகரத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பேராலயம். அது ஒரு சிறப்பு இதற்கு இருக்கிறது. அதே போல இங்கே இருக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கிற பொழுது, குறிப்பாக கிறிஸ்துமஸ், புத்தாண்டு நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுமே வருகிறார்கள், வந்து பங்கேற்கிறார்கள். கடந்த புத்தாண்டு தினத்தன்று பார்க்கிற பொழுது கூட ஏராளமான மக்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள் என்று எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லோரும் வந்து இந்த விழாக்களிலே கலந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு சிறப்பாகவே நான் கருதுகின்றேன். இந்த கோவிலின் நடுவில் இருக்கும் சென்ட் தாமஸ் கல்லறையில் இருக்கும் இடத்தை பார்க்க ஒரு சிறிய சுரங்கப்பாதை போன்ற அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மிக அமைதியான இடத்தில் மக்கள் எப்போது வேண்டுமானாலும் வந்து கல்லறையை பார்த்து செல்ல வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல ஆலயத்தின் நடுவில் இருக்கும் மிக நீளமான பிரேயர் ஹால் என்று சொல்லப்படும் தொழுகை நடத்தும் இடமும் மிக அற்புதமான இடமாக இருக்கிறது. 1892ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வேறு புதிய கட்டிடம் கட்ட முடிவு செய்யப்பட்டு இப்பொழுது பார்க்கும் சாந்தோம் தேவாலயம் மிக பெரிதாக எழுப்பப்பட்டது. இப்பொழுது புதிதாக கட்டப்பட்டிருக்கின்ற இந்த ஆலயத்தினுடைய வயது, அதாவது 1896 இது புதிதாக கட்டப்பட்டது. 2004 மீண்டும் அது புனரமைக்கப்பட்டது. எனவே இதனுடைய வயது இப்பொழுது ஏறக்குறைய 114 ஆண்டுகள் நிறைவு செய்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த பேராலயத்தினுடைய இந்த எழில்மிகு வனப்பு சென்னையினுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருப்பது, மக்களுடைய விசுவாசத்தினுடைய ஒரு அறிகுறியாக இருப்பது, அதே போல எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு சக்தியாக இருப்பது, அத உலகம் முழுமையுமே ஒரு குடும்பம் என்ற ஒரு நிலைக்கு எல்லா மக்களையுமே இங்கே ஈர்த்துக் கொண்டு வருவது என்று பார்க்கின்ற பொழுது இது மிகப்பெரிய ஒரு பெருமைமிக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. சுமார் 120 வருடங்கள் தாண்டியும் அமைதியின் இருப்பிடமாக இருக்கும் இந்த சாந்தோம் பெசிலிக்கா என்று சொல்லப்படும் தேவாலயம் நம்பிக்கைகளை தாண்டி
உலகம் முழுவதும் உள்ளவர்களின் பார்வை தமிழ்நாட்டின் மீது பட ஒரு முக்கியமான காரணமாக இருப்பதுதான் நம் அனைவருக்கும் பெருமை. தமிழர்களோட வரலாறு எவ்வளவு பெருசு, எவ்வளவு சிறப்பானது, எவ்வளவு பழமை வாய்ந்தது அப்படிங்கறத நம்ம லா நிகழ்ச்சியை தொடர்ச்சியா பார்த்துட்டு வர்றவங்களுக்கு புரியும். அப்படி ஒரு பழமை வாய்ந்த, ஒரு பெருமை வாய்ந்த ஒரு இடம் புதுக்கோட்டை மாவட்ட பக்கத்துல இருக்கிற குடுமியான் மலை. பேரை கேட்ட உடனே நமக்கு ஏதோ ஒரு சின்ன சிரிப்பு வரும், குடுமியான் மலை அப்படின்ற இந்த பேர்லாம் கேட்டோம். ஆனா இந்த மலை தனக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டு இருக்கிற அந்த அற்புதமும் வரலாறும் எவ்வளவு பெருசு, அங்க இருக்கிற ஒரு கல்வெட்டு எல்லாம் நம்மளோட வரலாறு மிக தெளிவா சொல்லுது அப்படிங்கறத நான் அங்க போய் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த குடுமியான் மலையோட சிறப்பும் வரலாறும் கதையும் இப்போ லா நிகழ்ச்சியில பாருங்க. தமிழர் வரலாறு எவ்வளவு காலம் என்பது யாராலும் உறுதியாக கூற முடியாதது. ஆனால் தமிழர் வரலாற்றை ஓரளவுக்கேனும் தன்னுள் வைத்துக் கொண்டிருக்கும் அடையாளங்களில் ஒன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குடுமியான் மலை. மிகப்பெரிய மலை, அதனின் கீழ் கருவறை கோவில்கள், மலையின் அடிவாரத்தில் உள்ள சிகாநாத சுவாமி கோவில், இதனை கொண்டதுதான் இந்த குடுமியான் மலை. இந்த கோவிலில் தமிழர் நாகரிகத்தை சொல்லும் வகையில் பல கல்வெட்டுகள், சிலைகள், பதிவுகள், சிற்பங்கள் மூலம் வாழ்க்கை முறைகள், மன்னர்கள் என்று பல விஷயங்கள் நமக்கு தெரிகிறது. ஆனாலும் சில விஷயங்கள் இன்னமும் ஆய்வாளர்களுக்கு தெளிவாகாமல் ரகசியமாகத்தான் இருந்து வருகிறது. சிகாநாத சுவாமி என்றும் குடுமிநாத சுவாமி என்றும் இங்கிருக்கும் கடவுளின் பெயராலேயே இதற்கு குடுமியான் மலை என்ற பெயர் வந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் 10ஆம் நூற்றாண்டின் கல்வெட்டுகளில் திருநலக்குன்றம் என்றும் 14ஆம் நூற்றாண்டின் கல்வெட்டில் சிகாநல்லூர் என்றும் குறிப்பிடப்படுகிறது. புதுக்கோட்டை பகுதியின் வரலாற்று நிகழ்ச்சிகள் குறித்த பல அரிய செய்திகளை குடுமியான் மலையில் உள்ள கல்வெட்டுகளின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. சிகாநாத சுவாமியின் கருவறை கிபி 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கொள்ளலாம். அதன்பின் இப்பகுதியை ஆண்டு வந்த பல்லவராயர்கள் இக்கோவிலின் பராமரிப்பிற்கு கொடைகள் அளித்த செய்தியை இங்குள்ள கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. பல்லவராயர்களை தொடர்ந்து தொண்டைமான்களின் ஆட்சியில் இக்கோவில் சிறப்புடன் விளங்கியது. காலத்தால் முற்பட்ட தொண்டைமான் மன்னர்கள் இந்த கோவிலிலேயே முடிசூட்டிக் கொண்டார்கள். ரெகுநாதர் ராய தொண்டைமான் குகை கோவிலின் முன் உள்ள மண்டபத்தை கட்டியிருக்கிறார். குகை கோவிலின் தென்பகுதியில் குன்றின் கிழக்கு சரிவில் கர்நாடக சங்கீத விதிகள் குறித்த புகழ்வாய்ந்த கல்வெட்டு ஒன்று உள்ளது. இந்த குடுமியான் மலை கோவில்ல நிறைய ஆச்சரியங்களும் புரியாத விஷயங்களும் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு இந்த இடத்துல இருக்கிற இதுதான் அந்த இசை கல்வெட்டு. இந்த இசை கல்வெட்டு இப்போ எழுத்து எதுவும் அவ்வளவு தெளிவா புரியலைனாலும் இது பாலி மொழியில எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதுக்குள்ளேயும் இந்த சரிகம 15 ஸ்வரங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இது ரெண்டுத்திற்கும் உண்டான அந்த கனெக்ஷன், தொடர்பும் புரியல. அது மட்டும் இல்லாம இது மகேந்திரவர்ம பல்லவனால கட்டப்பட்டது அப்படின்றாங்க. இந்த குடுமியான் மலையில சமணர் படுகையும் இருக்கு அப்படின்றாங்க. இது போன்ற கல்வெட்டு இந்தியாவில் இது ஒன்றே ஆகும். ருத்ராச்சாரியா என்பவரது சீடனாக விளங்கிய மன்னன் ஒருவனால் இக்கல்வெட்டு எடுக்கப்பட்டது என்று இக்கல்வெட்டே தெரிவிக்கிறது. ஆனால் இவர்கள் யார் என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. இந்த கர்நாடக சங்கீதம் பற்றிய கல்வெட்டும் பல்லவ மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தைச் சேர்ந்தது என்றும் கூறப்பட்டு வந்தது. ஆனால் சமீப கால ஆய்வுகளின்படி இவை மகேந்திரவர்ம பல்லவனுடன் தொடர்பு உடையது அல்ல என்றும் தெரிய வந்துள்ளது. மேலும் மலையின் மேலுள்ள 63 நாயன்மார்கள் சிலைகள் வரிசையாக செதுக்கப்பட்டுள்ளது. எப்படி அந்த மலையின் மீது அவ்வளவு நுணுக்கமாக செதுக்கியிருப்பார்கள் என்ற ஆச்சரியம் நிச்சயம் அதை பார்க்கும் பொழுது எழும். குன்றின் கிழக்கு சரிவில் மேலக்கோவில் என்னும் குகை கோவில் குடையப்பட்டுள்ளது. குன்றில் குடையப்பட்ட கருவறையும் அதற்கு முன்பு உள்ள தாழ்வார பகுதியும் மலையிலேயே குடையப்பட்டதாகும். இதைத் தொடர்ந்துள்ள மண்டபம் 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகும். குகையின் வாயிலில் 2 துவாரபாலகர்கள், வாயிற் காப்போர் சிற்பங்களும் உள்ளன. சிகாநாதர் அகிலாண்டேஸ்வரி கோவில் சமஸ்தான காலத்தில் சீரும் சிறப்புடன் விளங்கியது. கிழக்கு நோக்கி இருக்கும் கோவிலில் கோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றதும் இரு மருங்கிலும் 1000 மண்டபத்தையும் காணலாம்.
இந்த மண்டபத்தில் இருந்து கோவிலினுள் செல்லும் வாயில் பகுதிக்கு கங்கரையன் கரடு என்றும் பெயர். இதையடுத்து பாண்டியர் கால கலைப்பாணியில் புதுப்பிக்கப்பட்ட மண்டபமும் உள்ளது. அடுத்துள்ளது மகா மண்டபம். இது கோவிலின் கருவறையும் விமானமும் முகமண்டபமும் முற்கால சோழர் காலத்தில் கட்டப்பட்டு பின்பு பாண்டியர் காலத்திலும் விஜயநகர மன்னர்களின் காலத்திலும் புதுப்பிக்கப்பட்டு தனது பழமையை இழந்துவிட்டது. இக்கோவிலில் இருக்கும் பல கல்வெட்டுகள் பல கதைகளை நமக்கு சொல்கிறது. அவ்வளவாக இன்னும் பிரபலமாகாத இந்த குடுமியான் மலையில் பொழுதுபோக்கிற்கு பெரிதாக ஒன்றும் இல்லைதான். ஆனால் நமது வரலாறும் பெருமையும் நிச்சயம் காலம் தாண்டியும் சொல்வதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே கொட்டி கிடக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தமிழனாக பிறந்ததற்கு ஒவ்வொரு நிமிடமும் நாம் பெருமையும் கொள்ள வேண்டும். வால்மீகி ராமாயணம் எழுதின வால்மீகி முனிவர் தவம் புரிஞ்ச ஒரு ஊர் தான் திரு வால்மீகி ஊர் அப்படின்னு சொல்லிட்டு புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த திரு வால்மீகி ஊர் தான் காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா பெயர் மாறி திருவான்மியூர் அப்படிங்கிற ஒரு இடமா மாறி இருக்குது. அந்த திருவான்மியூர்ல இருக்கிற மிக பழமையான கோவில் மருந்தீஸ்வரர் கோவில். இந்த கோவிலுக்கும் என்ன பெயர் காரணம், இந்த கோவிலோட கதை என்ன, வரலாறு என்ன, அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் விழா நிகழ்ச்சியில. பாருங்க. தமிழ் கலாச்சாரத்திற்கும் மற்ற கலாச்சாரங்களுக்கும் இருக்கும் மிகப்பெரிய வித்தியாசமே அதனுடைய வயதுதான். தமிழ்நாட்டில் இருக்கும் கோவில்களும் கட்டிடங்களும் சிற்பங்களும் குகை கோவில்களும் சராசரியாக 1000 ஆண்டுகள் பழமையானது என்பதே நம் தனிச்சிறப்பு. அப்படி 1000 ஆண்டுகளை தாண்டியும் இன்றும் தன் பழமை மாறாமல் பொலிவுடன் இருக்கும் ஒரு கோவில்களில் ஒன்று சென்னை திருவான்மியூரில் இருக்கும் மருந்தீஸ்வரர் கோவில். கரையுலாங்கடலில் பொலி சங்கம் வெள்ளிப்பிவன் இறையுலாங்கழி மீளும் கழி திருவான்மியூர் என்று அப்பர் தனது தேவாரத்தில் இந்த கோவில் இருக்கும் இடத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார் என்பது இந்த கோவில் அமைந்திருக்கும் திருவான்மியூரின் தனிச்சிறப்பை உலகத்திற்கு உரக்கச் சொல்கிறது. இப்போது இருக்கும் கிழக்கு கடற்கரை சாலையின் ஒரு புறத்தில் கோவிலின் ஒரு நுழைவு வாயில், கடற்கரை ஒட்டிய மற்றொரு நுழைவு வாயில் உள்ளது. இந்த கோவிலுக்கென்று தனியே 5 கோபுரங்கள் உள்ளது. கோவில் குளத்தின் மேற்கு பக்கம் இருந்து கோவிலுக்கு 3 கதவுகளும் கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு கதவும் உள்ளன. சோழர்கள் காலத்தில் இந்த கிழக்கு கடற்கரை சாலை பாதை சோழர்களின் தலைநகர் தஞ்சாவூரையும் ஆந்திராவையும் இணைக்கும் பாதையாக விளங்கியுள்ளது. இதன் மூலம் அக்கால சோழர்களின் கட்டுப்பாடு எந்த அளவிற்கு பரவி இருந்துள்ளது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த செய்திகள் இக்கோவிலில் உள்ள திரிபுர சுந்தரி அம்மன் ஆலயத்தில் உள்ள கல்வெட்டுகள் மூலம் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. சுமார் 1 ஏக்கர் அளவில் பறந்து விரிந்துள்ள இந்த கோவிலில் சுயம்புவாக உருவான லிங்கம்தான் மூலஸ்தான கடவுளாக கருதப்படுகிறது. அதை போல விநாயகர், முருகன், அம்மன் போன்ற கடவுளுக்கு தனி சன்னதிகளும் திருமறை மண்டபமும் வேத பாடசாலைகளும் என்று ஒரு மிகப்பெரிய கோவிலாக நம் கண்முன்னே விரிகிறது. மற்ற தமிழ் கோவில்களில் உள்ள தூண்கள் மற்றும் கோவில் கோபுரங்களில் செதுக்கப்பட்டிருக்கும் துவார பாலகர்கள், நரசிம்மா, விஷ்ணு, கணங்களின் உருவங்கள் என்று இந்த கோவிலிலும் நிறைய செதுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று தமிழ்நாட்டின் பெருமையை, தமிழ் கலாச்சாரத்தின் சிறப்பை உலகுக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கும் பல கோவில்களில் முக்கிய கோவிலாக திகழும் இந்த திருவான்மியூர் கோவில் இன்னும் பல காலம் தாண்டியும் நம் பெருமை சொல்ல போகிறது என்பதில் சந்தேகமில்லை. இன்னைக்கு நம்ம பார்த்த விழா நிகழ்ச்சி நிச்சயம் சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதுதான் தமிழ்நாட்டை 5ஆ பிரிச்சிருக்கிற நில வகைகள். இந்த 5 நில வகைகளுக்கு உட்பட்ட உணவு, அப்புறம் அங்க இருக்கிற செடி கொடிகள், அப்புறம் அங்க இருக்கிற கடவுள்கள், அங்க இருக்கிற தொழில்கள், இதை வச்சுதான் எல்லா ஊருக்குமே பேரு தமிழ்நாட்டுல ஆதி காலத்துல தமிழன் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்களும் ஆராய்ச்சியாளர்களும் சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு அப்படிங்கிற அந்த ஊர் பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லவக்குஷ் இவங்க 2 பேரும், ராமரோட குழந்தைகள், இவங்க 2 பேருமே குதிரையை கட்டின இடம் கோயம்பேடு தான். ஏன் கோயம்பேடு அப்படின்னு பேரு வந்துச்சுன்னா, சமஸ்கிருதத்துல கோயம் அப்படின்னா
குதிரை அப்படின்னு பேரு. அதை கட்டின இடம் வந்து கோயம்பேடு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அனகாபுத்தூர் அப்படின்னு காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு ஊர் இருக்கு. ஆனை காத்த ஊர், அதுதான் வந்து காலப்போக்குல அனகாபுத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்து இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. போரூர் அப்படின்ற ஒரு இடம் கூட வந்து சென்னையில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த போரூருக்கு வந்து போர் இடம்பெற்ற ஊர், போர் நடைபெறத்துக்கு ஒரு மையமா இருக்கிற ஒரு இடம் தான் போரூர் அப்படின்னு வந்து தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான பெருமைகளை சொல்ற, தமிழரோட பெருமைகளை சொல்ற நிகழ்ச்சி தான் இது விழா. நிகழ்ச்சி பத்திர கருத்துக்களையோ இல்ல உங்க ஊருக்கு பக்கத்துல தமிழ்நாட்டோட சிறப்பு சொல்ற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா திரையில பாக்குற மின்னஞ்சல் முகவரிக்கோ தொலைபேசி எண்ணுக்கும் நீங்க தந்தி டிவிக்கு தொடர்பு கொண்டு சொல்லலாம். மீண்டும் அடுத்த வாரம் தமிழ்நாட்டோட பெருமைகளோட விழா நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்று அன்புடன் ராதாமநாதன். வணக்கம்.